இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் எந்த பொறுப்புலையும் இல்லை, ஒரு சராசரி தொண்டனாக இருக்கின்றார். இதுலதான் நீங்க எப்பவுமே கவனிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் உரிமை கொடுக்கின்றது. கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் இருக்கு. அதாவது நீங்க கட்சி தலைவர் தான், நீங்க பொறுப்புல இருக்கீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு கூடிய அந்த இடத்தை கொடுப்பாங்க. இப்ப எந்த பொறுப்புலயும் அவர் இல்லை, கொடுக்கணும் கொடுத்துருக்கலாம். இப்போ அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, மத்திய அரசாங்கத்துல நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ முடியாதுன்ட்டார் அவர். எனக்கு மாநில அரசு தான் முக்கியம் அப்படின்ட்டார். அது இல்லாம கட்சியில கூட பொறுப்பு கொடுக்கறாங்க, வேண்டான்னு சொல்லிட்டார். தேசிய அளவுல கட்சி பொறுப்பும் எனக்கு வேண்டாம், தேசிய அளவில் உள்ள அமைச்சரும் எனக்கு வேண்டாம், எனக்கு தமிழ் மக்கள் தான் வேணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார். ஆகவே நிச்சயமா ஒரு துணை முதலமைச்சர் கிடைக்கும். அதனால அவரை தவிர்த்துட்டாங்கன்னு மட்டும் தயவு செய்து ஏமாந்து போக வேண்டாம் யாரும். என்டிஏ ஆட்சி அமையும் பொழுது அடுத்த துணை முதல்வர் என்டிஏ ஆட்சி அமையும் போது இல்ல, என்டிஏ ஆட்சி தான் 2026 என்டிஏ ஆட்சி தான். அதுல அமையும் போது இல்ல, அமைந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். துணை முதலமைச்சர் திரு அண்ணாமலை தான்.